ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி வந்து 90s கிட்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ நானும் ஒரு 90s கிட்ஸ் தான். ஸோ அதை பற்றினா எனக்கு ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 90s கிட்ஸ் சாக்லேட் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 90s கிட்ஸாக இருக்கும் நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப வந்து ஸோ ஒரு சில சாக்லேட் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய சாக்லேட் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நானும் ஒரு சில சாக்லேட்லாம் சாப்பிட்ருக்கேன். நிறைய சாக்லேட் நான் சாப்பிட்டதில்லை சின்ன வயசில் இருக்கிறப்பயே. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இப்போ வந்து ஒரேடியாக எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய எக்கச்சக்கமான 10 வெரைட்டி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட சாக்லேட்டு. ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ ஸோ நம்ம வந்து இப்போ இந்த சாக்லேட்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ புளிப்பு மிட்டாய் இருக்குது, இந்த காயின் சாக்லேட் தாங்க. ஸோ நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் வந்து. அதுக்கப்புறம் இந்த இதுவும் வந்து சாக்லேட்னு நினைக்கிறேன். இந்த உள்ள சாக்லேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் நாங்கள் நிறைய எக்கச்சக்கமாக சோக்கோவா அதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று இருக்குது. எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எடுப்போம். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் வந்து பிளாக் கலர் கயிறு, அதுக்கப்புறம் வந்து சாண்டில் கலர் கயிறுலாம் சுற்றி இருக்குது. ஸோ நம்ம இப்படி வைக்கிற 90s கிட்ஸ் மாதிரி வச்சிடலாமா? 90s கிட்ஸ் பழக்கம் அப்படியே வருது நமக்கு. சூடா மிட்டாயின்னு நினைக்கிறேன் இது. ஆனால் இது என்ன பண்ணுறது? இது ஒன்றும் புரியலையே. கயிறு இருக்குது, கயிறை திறந்து என்ன பண்ணுவாங்க? இது கழுத்தில் மாட்டிப்பாங்களோ? என்ன பண்ணுறது? இங்கே பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு. கழுத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம தலையில் போகாது இது. அப்படியே சாப்பிடுறது. சூட மிட்டாய் தான். எப்படி சாப்பிடுன்னு தெரியல, உடச்சி சாப்பிடலாம் நம்ம. சூட மிட்டாய் மாதிரியும் இருக்கும். ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு ஃப்ளேவர் ஏதோ வருது. நல்லா இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர் ஏதோ வருது. ஆனால் கையை சத்தியமாக எதுக்கும் தெரியல எனக்கு. சுற்றுவாங்களோ இப்படி போட்டுக்கிட்டே இந்த மாதிரி சுற்றி தந்துடுறாங்க. பேரே தெரில எனக்கு என்ன சாக்லேட் இதுன்னு. அவங்க பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது எடுப்போம். காயின் சாக்லேட்டு. இது நிறையா பேர், நானும் இப்போ அடிக்கடி எங்கேயாச்சும் பார்த்தா கூட வாங்கி சாப்பிடுவேன் நான். இந்த காயின் சாக்லேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். திறக்கிறப்பே வாசனை வருது, அந்த சாக்லேட் வாசனை வருது திறக்கிறப்பயே. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சில்வர் கலர் சாப்பிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா வந்து 4 இருக்குது. எவ்வளோன்னு தெரில ப்ரைஸ்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சூப்பராக இருப்பாங்க இது பார்க்குறதுக்கு. அப்படின்னு நினச்சா அந்த சில்வர் காயின் மாதிரியே வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே இப்படி இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது. க்ரீம் சாக்லேட் தான். க்ரீம் சாக்லேட் என்ன 1 ரூபா சாக்லேட்டா? 1 ரூபா சாக்லேட் க்ரீம் சாக்லேட் இருக்கும்ல ஒயிட் கலரில், இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு சாக்லேட்டாக போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வந்து இந்த புளிப்பு மிட்டாய் எடுப்போமா? புளிப்பு மிட்டாய், அது பேர் புளிப்பு மிட்டாய் இல்லை. இது பேர் என்ன? இந்த பேர் என்னது மறந்துச்சுனே. இழந்தப்பழம். திறக்கவே வாசனை வருது, பயங்கரமாக வருது. ஆனால் இழந்தப்பழம் அழகாக பிடிக்காது எனக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க, அழகாக வந்து ஒரு ஸ்பூனில் போட்டு மேலே கவர் ரேப் பண்ணி எப்பப்பா பயங்கரமாக தராங்களே. அப்படியே வாயில் வச்சுக்கலாம் போல். நம்ம சாப்பிட மாட்டேன் தானே, போதும் எனக்கு. இங்கே பாருங்க இப்படி தான் இருக்குது. நம்ம இதை வந்து வச்சுக்கலாம், வாயில் வச்சு நக்கி சாப்பிட்டே போகலாம் அப்படியே. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்னு சொல்லலாம் இதை. ஸோ இங்கே பாருங்கள், இல்லை இது வேணாம், நம்ம இது சாப்பிடுவோம். இது பாங்க கலராக இருக்குது பாங்க. அது என்னானே தெரியல எனக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டே எப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கு. பார்ப்போமா? இந்த பூமர் வாசனை அடிக்குதுங்க இது. இல்லைடா ஃபஸ்ட்டு என்ன கலர்? இந்த கலர் எடுப்போம். அப்படி இருக்குவாங்க, உண்டா பூமர் மாதிரி இருக்குது. பூமர் டேஸ்ட் தாங்க வருது. இது பூமர் தானே, கொஞ்சம் உடஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள. பூமர் தான் அது. அவங்க வந்து ஃப்ளேவர் போட்டு இந்த மாதிரி கலராக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாங்க, ப்ளூ கலரு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இந்த மாதிரி இருக்குது. பூமருக்கு அப்படியே அந்த ஒரு எலாஸ்டிக் இது இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் பூமர் பதிலாக வாங்கி சாப்பிடலாம் போலையே. நல்லா இருக்குது. வேணா வாங்கி சாப்பிடுங்க. பூமர் சாப்பிட்றவங்களா இருந்தால் அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பூமர் சாப்பிட்டாச்சு. ஸோ அடுத்துட்டு இது சாப்பிடுவோம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் லாலிபாப் மாதிரி இருக்கா, அது ஃபேன் மாதிரி சுற்றுற மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து விளாட்லாம் போல் நம்ம. இது வந்து சாக்லேட்டு, சாப்பிட்ற சாக்லேட்டு கலராக போட்டு என்னன்னு பார்ப்போம் இருங்க. லாலிபாப் மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு. லாலிபாப் மாதிரி இருக்குது. பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. பஞ்சு மிட்டாய் டேஸ்ட் வருது. பஞ்சு மிட்டாய் கடிச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து இங்கே எது தந்துருக்காங்க, ஃபேனு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2-in-1 ப்ராசஸ். நமக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குத்தலாம். வந்து குத்தி இந்த மாதிரி போட்டு விடலாம் போல். அப்படி சுற்றுது. அதை விட்டா வந்து அது போகுது, அப்படி சுற்றிக்கிட்டு போகும். மேலே விட்டா மேலே போகும் போல். ஸோ இதுக்கு அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம கடைசியாக வச்சுப்போம். சரி, நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது இல்லை, கடைசியாக வச்சுப்போம். அதனால் இது சாப்பிட்டு பார்ப்போமா? இதை முக்கால்வாசி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி எல்லாமே. ஆனால் திறக்கிறப்பே அந்த வாசனை வருது. எதுவுமே வந்து அந்த வாசனை இல்லாமலாம் இல்லை, எல்லாமே திறக்கிறப்ப வாசனை வருது.
எல்லோ ட்ரை பண்ணி பார்ப்போமா. எல்லோ ஃப்ளேவர் ஃபுல்லாக வருது. அப்படியே புளிப்பு முட்டையை தான். புளிப்பு முட்டையை ஆரஞ்சு மிட்டாய் தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இப்பயும் நிறைய கடையில் விற்கும் வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்பயும் அது சின்ன வயசாக நம்ம சாப்பிட்டுட்டு நாக்கம் காட்டுவோம்ல, ஆரஞ்சு கலர் நாக்கெல்லாம் மாறிடும்ல. ஸோ அந்த சாக்லேட் தான் இது புளிப்பு மிட்டாய். ஸோ அடுத்த சாக்லேட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நான் நினைக்கிறேன். இதுவும் முன்னாடி அந்த பார்த்ததும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அனிமல்ஸ் தான் போட்டிருக்காங்க இதில். ஸோ அதனால தான் இது வாங்கினது. ஸோ வந்து மயில், அதுக்கப்புறம் வந்து லயன், டைகர், ஸோ நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதனால தான் இது வாங்கினேன். ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நம்ம இதை எடுப்போம். நம்ம சிங்கத்தை எடுப்போமா. சிங்கம் இருக்கா ஃபஸ்ட்டு? மாடு இருக்குது. சிங்கம் இருக்குது. கிங் ஆஃப் ஜங்கிள். சிங்கம் வாயிலேருந்து எப்படி வருது வாங்க. அப்படி இன்னும் ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. சிங்கம் வாயிலேருந்து வர மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீ வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் டேரெக்டாக கடிச்சிடலாம். சொன்னேன்ல அதே தான். வித்தியாசமாக இந்த மாதிரி சிங்கம், புலி இந்த மாதிரி இதில் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சு இந்த அனிமல் வச்சு கூட விளாட்லாம். ஸோ அதுக்கு தான் இதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனிமல் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சின்ன ட்ரேயில் வந்து மண் கொட்டி வச்சு லைட்டாக சொறி வச்சிடலாம். அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சொறி வச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது அதில். மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே குத்தி ஒரு ட்ரேயில் போட்டு எல்லாமே நிற்கும் இது. ஸோ மண் லைட்டாக உள்ளன்னு மண் போட்டு லைட்டாக வச்சுக்கோங்க. நிற்கும் இந்த சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஸோ அது நல்லாயிருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா யாராச்சும் வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஜீனி முட்டாய் இந்த பேர் என்ன சொல்கிறது, இந்த பேர் மறந்துட்டேன் நான். இந்த இது இருக்குப்பாங்க, இது பேர் என்ன, சுகரா இல்லை இது பேர் என்னது, இது தெரியல பேர் மறந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் தெரியும். மேலே ஜல்லியாக இருக்கும், மேலே வந்து சுகர் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் இது. நாங்கள் இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. நிறைய பேர் டேஸ்ட் பண்ண நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இது அதே மாதிரி தான். இல்லை ஜல்லி மாதிரி வெளியே ஃபுல்லாக சுகரு தரமாக போட்டு சூப்பராக இருக்குது. இது இன்னமும் விற்கிது. நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க இன்னமும். இது வேறு மாதிரி ஒரு இதில் விற்கும். பிராண்டட்லேயே விற்கிறாங்க. இது பிராண்டட் நல்ல பெரிய பிராண்ட்லேயே வந்து இந்த மாதிரி இந்த இது இருக்குது, இந்த சாக்லேட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சாக்லேட் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாக்லேட்டு. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுவும் நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கும். மேபி இருக்கலாம். அப்போ தான் நான் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு. ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஆனால் இது பிக்கிறதே ஒரு பெரிய வேலை. எங்கே இருக்குது, எங்கே ஓப்பனிங்கு, அந்த மாதிரி பார்த்து விற்கணும். இது கண்ணா லட்டு திங்க ஆசையா. இங்கே வாங்க, நம்மக்கிட்ட இப்போ 6-7 லட்டு இருக்குது. 4 8 இருக்குது. எப்படி இருக்கு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான். உள்ள ஃபுல்லாக சாக்லேட்டு. இந்த சாக்லேட் எசன்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது. கவரோட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேர் என்ன, கிரேசி பாப். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்பயும் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் வந்து கிரேசி பாப்பு. வாயில் போட்டால் வெடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து முன்னாடி ட்ரை பண்ணது. இப்போ நான் எப்படி இருக்குன்னே மறந்து போச்சு. வாங்க போட்டு பார்ப்போமா. இப்போ எல்லோ கலரு ஒரு மாதிரி கலரில் இருக்குது. சுகர்லாம் போட்டிருக்குங்க. சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வாயில் போட்டால் மட்டும் போதும், தானாக அதே கரைஞ்சிடுது. கிராம் போட்டிருக்காம்பாங்க 0.75 கிராமா. 1 கிராம் கூட தர மாட்டீங்களாடா டே. நல்லா தான் இருந்துச்சு. நல்லது. இந்த சின்ன பசங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப என்னடா வாயில் வெடிக்குது அந்த மாதிரி சொல்லி இன்னும் இருக்குங்க, இன்னும் வாயில் வெடிக்குன்னு சொல்லி அந்த மாதிரி நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல். இதில் தான் வந்து நிறைய எக்கச்சக்கமாக ஏதோ இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னடா இது இத்தனை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நானே யோசிச்சு பார்த்தா வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுவே ஒரு தனி 90s கிட்ஸ்னு தனியாக போடலாம் போல். இந்த மாதிரி தாங்க நம்ம சாப்பிட்டு இது பாருங்கள் அந்த இது. ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் கலெக்டிவாக ஒரு 4-5 சாக்லேட் எல்லாமே சேர்த்து வச்சு இதில் வச்சுருக்காங்க. அந்த இது இருப்பாங்க சூட மிட்டாயா என்னது, அந்த மிட்டாய் சாப்பிட்டோம்ல அது ஃப்ரூட்டுன்னு போட்டு ஏதோ ஒரு சாக்லேட் இருக்குது. இந்த இது ஒன்று இருக்குது. கோனில் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி வச்சு கோன் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குவாங்க. கோன்லாம் வச்சுருக்காங்க. இது இருக்கட்டும். பெல்ஜியம்னு சொல்லி ஒரு சாக்லேட். இது கீழே வந்துச்சு. ஜெல்லி பால்ஸ் தான். ஸோ ஜெல்லி பால்ஸ்னு ஒன்று உள்ளே வச்சுருக்காங்க. அப்படி இது என்னது, இது ஒரு சாக்லேட். இது தனியாகவே வந்துருச்சு. இது சாக்லேட். இது வாங்க ஃபஸ்ட்டு இப்போ இது தனியாக கையில் வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அவங்க. இதுவும் இந்த க்ரீம் சாக்லேட் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சாக்லேட் இருக்கும்ல சும்மா நார்மல் சாக்லேட்டு, அந்த டேஸ்ட் தான் இருக்குது. ஷேப் மட்டும் வித்தியாசமாக அந்த மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் தந்துருக்காங்க. இப்படி சிலிண்டர்கள் தானே அது குச்சி மாதிரி தந்துருக்காங்க. இப்படி இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் வந்து நம்ம நாளாக யோசிச்சு அந்த டேஸ்ட் பண்ணணும்னு.
ஒயிட் கலர் இருந்துச்சுல்ல அது வந்து பஞ்சு மிட்டாய் மாதிரி கரையுது வாயில். வெளியே இருக்க கோன் நார்மல் கோன் தான், இப்போ எப்பயும் போல சாப்பிட்ற கோன், ஐஸ்கிரீம் கோன் தான். க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் அங்கே இந்த சாக்லேட்டு. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? க்ரீன் ஆப்பிள் வருமானு பாவம். க்ரீன் ஆப்பிள் நான் சாப்பிட்டது இல்லையே, எப்படி இருக்குன்னு தெரியாதே. சரி பரவாயில்ல, இந்த இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம க்ரீன் ஆப்பிள் எப்படி இருக்கும்னு. உண்மையாக போயான்னு தெரியல, ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜெல்லி மாதிரி இருக்குங்க, அது சாக்லேட்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பிடிக்கல. க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர்னு இருக்குது, இது ஆரஞ்சு ஃப்ளேவர் அதே மாதிரி தான். ஆரஞ்சு ஃப்ளேவர் பிடிக்காது சத்தியமாக, வாயில் போட விரும்பல நான். அதுக்கப்புறம் இது பார்ப்போம், இது நான் பெல்ஜியோன்னு சொல்லி ஏதோ ஒரு இது இருக்கா, நம்ம இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சாக்லேட்டு டைரி மில்க் மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்குல்ல, அந்த மாதிரி சாக்லேட்டு. நார்மல் சாக்லேட் தான் இதுவும், ஒரு ரூபா 2 ரூபா சாக்லேட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. நம்ம வந்து இந்த ஜெல்லி பீன்ஸா இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸாக இருக்குது, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. குட்டி குட்டி பால்ஸாக இருக்குது, ஜெல்லி பால்ஸ் தான். வந்து ஜெல்லியை வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் போட்டு மேலே சக்கரை போட்டுருக்காங்க, அவ்வளோதான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். நான் வந்து 10th படிக்கும் போதெல்லாம் டெய்லி ஒரு 3-4 கிட்ட சாப்பிடுவோம். வந்து நாங்கள் கேன்டீனில் வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் இங்கே பிச்சிருப்பாங்க, கரெக்டாக லைட்டாக பிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஸோ அதை பார்த்து நம்ம லைட்டாக இழுத்தா போதும், தானாக வந்துடும். வந்து வாங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாக்லேட். ஸோ இதான் நம்ம வந்து 90s கிட்ஸ் சாக்லேட் ரிவ்யூ பண்ணது. ஸோ இது இல்லாமல் நிறைய சாக்லேட் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊரில் விற்கிற வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூஸாக நிறைய இந்த மாதிரி ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸ் தான் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவு தான் என்னால் பண்ண முடியும். அதனால் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ணலாம். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. 90s கிட்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் 90s கிட்ஸ்னு. டாடா, பை பை.